ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைல் வந்து ரொம்ப ஹேங் ஆகுதா? நான் சொல்கிற செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இனிமேல் உங்கள் மொபைல் வந்து ஹேங்கே ஆகாது. ஸோ அது என்ன செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷனை ஆன் பண்ணிவிட்டு அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து லொக்கேஷன் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஸ்கேனிங், ப்ளூடூத் ஸ்கேனிங் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஆனில் இருந்துச்சுன்னா இதை ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டுமே. ஸோ இதை நம்ம ஏன் பண்ணுறோன்னா, இது நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனாலே வந்து நம்ம மொபைல் வந்து மோஸ்ட்லி ஹேங் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங் என்னென்னா, நம்ம அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நெட்வொர்க் ப்ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் ப்ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, டிஃபால்ட்டாகவே ஓவர் எனி நெட்வொர்க்குன்னு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா, ஆஸ்க் மீ எவ்ரி டைம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். இது என்னன்னா, ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு ஒரு சில ஆப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகக்கூடாதுன்றது ஒவ்வொரு டைமும் டவுன்லோட் ஆகும்போது உங்களை கேட்குற மாதிரி வந்து அலோ கொடுக்குற மாதிரி வந்து இந்த ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ஓகே பண்ணிக்கிறேன். அடுத்த செட்டிங் என்னென்னா, அதுக்கு நம்ம வந்து மொபைல் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் போய் நான் சொல்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டெவலப்பர் ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஸ்டாண்டர்ட் லிமிட்டுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன டிக் பண்ணணும்னா, நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸை டிக் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோன்னா, நம்ம வந்து மொபைல் டேட்டா வந்து ஆஃபில் இருந்தாலே ஒரு சில பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கூட மொபைல் வந்து ஹேங் ஆகும். நம்மளோட சார்ஜ் வந்து கூட கம்மியாகும். சில டைம் வந்து டேட்டா ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்மியாகுன்றதுக்காக நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் இந்த செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பி வாய்ஸோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதேமாரி மேலும் சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கீழே எங்கள் டெலகிராம் சேனலும் ஷேர் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஆட் ஆகி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.